உறவாட நேரம். ஜெபம் என்பது தகப்பன் பிள்ளைக்குள்ள உறவு, அப்பா பிள்ளைகளுடைய உறவு. அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா, உங்கள் பிள்ளை உங்கள் சன்னிதானத்தில் இருக்கிறேன், பேசுங்க. அப்படி ப்ரேயர்னால் இதான் ப்ரேயரு. சும்மா அதை செய்யும் இதை செய்யும் அதை காரு இதை காருங்கிறது ப்ரேயர் கிடையாது. இதான் ப்ரேயர். பேசுங்க, உறவாடுங்க. நான் இந்த நிலையில் இருக்கிறேன், இந்த தன்மையில் இருக்கிறேன், இந்த குணநலத்தோடு இருக்கிறேன், இந்த பாவனையில் இருக்கிறேன், என்னை மாற்றுங்கப்பா. உங்கள் பாவனை எனக்குள்ளே வரட்டும், உங்கள் குணம் என்கிட்ட வரட்டும், உங்கள் மனநிலை எனக்கு வரட்டும். உண்மை போல நான் மாற விரும்புகிறேன். தலை சாய்க்க தளமில்லை, கரணியில் உறவில்லை, நிலையில்லா கோவில் என்று உண்மை போல் நானும் எல்லாத்தையும் தியாகம் செய்ய, எல்லாத்தையும் தியாகம் செய்து உமக்காக வாழ என்ன செய்ய ஒப்படைக்கிறோம்பா. என்னை வழி நடத்துங்க தகப்பனே. உங்களை அறிஞ்சிட்டேன், உங்கள் சத்தியத்தை அறிஞ்சிட்டேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாகும். இந்த வார்த்தையின்படி இந்த சத்தியம் என்னை விடுதலையாகட்டும். இன்றைக்கி நான் கேட்ட இந்த உபதேசம், இந்த சத்தியம், இந்த சத்தியத்தின்படி உங்கள் வார்த்தையின்படி நான் நேசிக்கிறேன். எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த உடல் உங்கள் ஆலயம். உங்கள் வார்த்தை கீழ்ப்படிஞ்சு இப்போ என்னை ஒப்புக் கொடுக்குறேன். இனி நான் அந்த மத ரீதியான இதுகளில் பண்ணாமல் நான் உங்கள் ஆவியில் காத்திருந்து நிறைஞ்சி பலனடைஞ்சி கைகளை ஓட்ட, நோய்களை குணமாக்க, எனக்குள்ளே இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆவிகளை பேய் ஓட்டுறதுங்கிறது ஏதோ ஒருத்தனுக்கு போய் பேய் ஓட்டுறதில்லை. உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பேயினுடைய தன்மைகளை, சுவாபங்களை, பாவனைகளை நீங்கள் என்ன செய்யுங்க. பேயினா தலையை வச்சு போட்டுட்டு கொம்பு வச்சு நிற்க மாட்டான். நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த தன்மை தான். கடவுளுடைய தன்மை இருக்கா, பிசாசன் தன்மை இருக்கா, ஆவியானுடைய தன்மை நம்மகிட்ட இருக்கா, இதெல்லாம் நம்ம இப்போ அலசி பார்க்கலாம். ஆவியின் கனியோ அன்பு, அமைதி, பொறுமை, சாந்தம், விசுவாசம், தன்னடக்கம், இதெல்லாம் அவனுடைய ஒரிஜினல் தன்மை, சுவாபம், பண்புகள். கோபம், வெறுப்பு, பகை, விரோதங்கள், பொறாமைகள், குடி, வெறி, கொலைகள், இதெல்லாம் விசுவாசனுடைய தன்மைகள், கிரியைகள். இது அழிக்கத்தான் இயேசு இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை பிறந்தார். இந்த கிரியைகளை என்கிட்ட அழிச்சிருங்க. சொல்லுங்கள், நீங்கள் பேசுங்க, பேசுங்க. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜெப ஆவியால் எம்மை நிரப்பிடுமே. ஜெபமின்றியே ஜெயமில்லையே, ஜெபமின்றியே ஜெயமில்லையே. ஜெப சிந்தை எனில் தாருமே, ஜெப சிந்தை எனில் தாருமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜெப ஆவியால் எம்மை நிரப்பிடுமே. இரவெல்லாம் ஜெபிக்க என் தேவனேவும் இதயத்தின் மாறும் என்னிலும் தாரும். இரவெல்லாம் ஜெபிக்க என் தேவனேவும் இதயத்தின் மாறும் என்னிலும் தாரும். பொறுமையுடன் காத்திருந்து போராடி ஜெபிக்கிறதே. பொறுமையுடன் காத்திருந்து போராடி ஜெபிக்கிறதே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜெப ஆவியால் எம்மை நிரப்பிடுமே. எந்த சமயமும் எல்லா மனிதர்க்கும் பரிசுத்தவான்கள் பணிகள் பலனுக்கும் துதி ஸ்தோத்திரம் ஜெப வேண்டுதல் உபவாசங்களில் தாருமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜெப ஆவியால் எம்மை நிரப்பிடுமே. சொல்லுங்க, உங்கள் ஜபாவினால் நிரப்புங்கப்பா. இரவெல்லாம் ஜெபித்த என் தேவன், உங்கள் இதயத்தின் பாரம். இரவு முழுவதும் காத்திருந்த தேவனோடு உறவாடி நீரையா, பேசினீரையா, நீர் அவரோடு சஞ்சரித்தீரப்பா. இதுபோல் நாங்கள் தேங்க்யூ. பல நேரம் இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனை பொறுமையோடு காத்திருந்து
நீர் என்ன பேசுகிறீர் என்பதை கேட்டு அதன்படி செயல்படுகிறதற்கு எங்களை பலப்படுத்துங்கப்பா. எங்களுக்கு ஞானத்தை தாங்கப்பா. ஞானத்தின் ஆவியினால் நிரப்பு சொல்லுங்க. உங்கள் ஞானத்தினால் நிரப்பு. உங்கள்கிட்ட இருந்த ஞானம், சாலமோன் ஞானத்தை கேட்டது போல ஞானத்தை கேட்கிறேன். நான் எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்கிற ஞானத்தின் ஆவியினால் இப்பொழுது என்னை நிரப்பும் சொல்லுங்க. கேளு. விவசாய நிகழ்ச்சியை பார்க்குற உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் இப்படி கேட்டு தான் ஒவ்வொரு நாளும் அந்த ஆவியில் நிரம்பி அந்த ஆவியான தூண்டுதல் அளிக்கிற பிரகாரம் இந்த பிசாசை கட்டிகிட்டு இருக்கிறேன், பிசாசை வீழ்த்திட்டு இருக்கிறேன். இன்றைக்கி இந்த 5 கண்ட மக்கள் 5 கண்டங்களுக்காகவும் இந்த உலகமெங்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை பேருடைய உடம்பில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆவிகளை என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், பைண்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறேன், யுத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அந்த ஆவிகள் ஏன்னா எனக்குள் இருக்கிற பெரியவர், எனக்குள் இருக்கக்கூடிய நெருப்பு ஞானஸ்தானம், அக்கினி ஞானஸ்தானம், இது பலம் வாய்ந்த நெருப்பு. எவ்வளவு பெரிய எதையும் அழிக்கக்கூடிய சத்துரு வெள்ளம் போல வரும்போது அழிக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்த அபிஷேகம் எனக்குள் இருக்கிறது. அபிஷேகத்தை கொண்டு வருகிறேன். இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை குடும்பங்களுக்குள்ளும் மனிதனுக்குள்ளும் இந்த அக்கினியை கொண்டு வருகிறேன். அதிகாரமுள்ள பிசாசின் கிரியைகளை அழித்து அவனை தோற்கடித்து அவனை வீழ்த்திய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு வருகிறேன். அவருடைய நாமத்தினாலே வருகிறேன். இப்பொழுது அந்த நாமத்தினாலே துரத்துங்கள். இயேசுவின் நாமத்தினாலே உன்னை துரத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே கோபத்தின் ஆவியை வெளியேறி சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே அதிகாரமுள்ள நாமத்தினாலே கவலையின் ஆவியை வெளியேறி சொல்லுங்கள். விலகினப்படுத்துகிற ஆவியை வெளியேறி சொல்லுங்கள். உடலில் வலிகளை, வேதனைகளை, காயங்களை உண்டாக்குற கலகக்காரனை வெளியேறி சொல்லுங்கள். குடும்பத்துக்குள்ள பிரிவினை உண்டாக்குற பிரிவினை ஆவியை வெளியேறி சொல்லு. துரத்து. டெய்லி உன் குடும்பத்துக்குள்ள என்ன நடக்கும் அதுக்காக நீ நேசி இப்படி சொல்லு. தேங்க்யூ ஃபாதர். இயேசுவை கொண்டு வருகிறேன். கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை உண்டாக்க ஆவியை வெளியேறு. இதை கட்டிகிட்டே இருங்க. அது நீங்கள் கட்ட 1 நாள் 2 நாள் 3 நாள் அதுக்கு மேலே தாக்கு பிடிக்காது. ஒரு வாரம் தாண்டாது. அதுக்குள்ளே உங்கள் வீட்டில் சமாதானம் இருக்கிறத பார்ப்பேன். உன் குடும்பத்தில் அமைதி நிலவுவதை பார்ப்பேன். உன் பிரச்சனை சால்வ் ஆகிறத பார்ப்பேன். உனக்கு வர வேண்டிய காரியங்கள் வர்றதை நீ பார்ப்பேன். உனக்கு நடக்காத காரியங்கள் நடக்கிறத நீ பார்ப்பேன். பிரைஸ் எல்லாம் அந்த அக்கினி, அந்த அபிஷேகம் இப்பொழுது நிரப்பட்டும். பிரைஸ் எல்லாம் ஆற்றலும் அல்ல, சக்தியும் அல்ல, ஆவியின் ஆளாகும். சொல்லுங்கள். நான் ஆவியானவரை கொண்டு வருகிறேன் சொல்லுங்கள். பிரைஸ் எல்லாம் ஆற்றலும் அல்ல, சக்தியும் அல்ல, ஆவியினாலாகும். நல்லா கைக்கு போடுவோமா? ஆற்றலும் அல்ல, சக்தியும் அல்ல, ஆவியினாலாகும். பெரிய பிசாசே நீயம் மாற்றம், பெரிய பிசாசே நீயம் மாற்றம், தேவ பிள்ளை என்னும் நிர்மூலமாவாய், தேவ பிள்ளை என்னும் நிர்மூலமாவாய். இயேசுவை கொண்டு வருகின்றேன், இயேசுவை கொண்டு வருகின்றேன். இருவை உண்டாவதாக, தேவ மகிமை உண்டாவதாக, இருவை உண்டாவதாக, தேவ மகிமை உண்டாவதாக. ஆற்றலும் அல்ல, சக்தியும் அல்ல, ஆவியினாலாகும். ஆற்றலும் அல்ல, சக்தியும் அல்ல, ஆவியினாலாகும். ஜாதி வறுமையே நீயம் மாற்றம், ஜாதி வறுமையே நீயம் மாற்றம், தேவ பிள்ளையின் முன் நிர்மூலமாவாய். இயேசுவை கொண்டு வருகின்றேன் சொல்லுங்க. இயேசுவை கொண்டு வருகிறேன். வியாதியை ஏமாத்திரம், கேன்சர் நீ ஏமாத்திரம், சுகர் நீ ஏமாத்திரம், பிரஷர் ஏமாத்திரம். கேன்சர் ஆவியை வெளியேறு. சுகர் பிரஷரை கொண்டு வருகிற சாத்தானே வெளியேறு. உன்னுடைய கிரியை அழிக்கிறேன் சொல்லுங்கள். இப்படி சொல்லுங்க.
நோயை கொண்டு வருகிற பிசாசை வெளியேறுகிறேன். இயேசு பேய்களை ஓட்டி நோய்களை குணமாக்கினார். ஆகவே இந்த நோயை கொண்டு வருகிற பலகீனப்படுத்துகிற ஆவியை உன்னை துரத்துகிறேன். நான் எப்படி என்னை தன்னை பலகீனப்படுத்துகிற ஆவியை உன்னை கட்டுறேன், உன்னை மிதிக்கிறேன், உன்னை அழிக்கிறேன், உன் கிரியில் அழிக்கிறேன்னு சொல்லி அழிக்க அது அழிச்சு போனதோ, இது போல நீ சொல்ல ஆரம்பிங்க, பயன்படுத்த ஆரம்பிங்க போகும். இது போல இந்த உடல் தேவனுடைய ஆலயம், இது ஜீவன், அவர் மாசற்ற விளையாடு வேங்கப்பட்ட ஜீவன். இந்த ஜீவனை நீ பறிக்க முடியாது, என்னை சாகடிக்க முடியாது, என்னை தோற்கடிக்க முடியாது. உன்னை தோற்கடிக்கிறேன், அந்த மாசற்ற ரத்தத்தால் தோற்கடிக்கிறேன்னு சொல்லி அதை மிதிச்சு அதை தோற்கடிச்சு இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்க. இதை நீ பண்ண முடியும். இதை பண்ண ஆரம்பிங்க. இயேசுவை கொண்டு வரேன்னு சொல்லுங்க. என் ஆற்றலால் அல்ல, என் சக்தியால் அல்ல, என் பிரேயரால் அல்ல, நான் ஜெபக்கூட்டத்துக்கு போறதுனால அல்ல, நான் உபவாசம் இருக்கிறதுனால அல்ல, இந்த இயேசு ரத்தத்தை கொண்டு வர்றதுனால உன்னை முறியடிக்கிறேன். இந்த அதிகாரம் உள்ள வல்லமையில நாமத்தை நான் கொண்டு வர்றதுனால உன்னை தோற்கடிக்கிறேன் சொல்லுங்க. அதனால இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறீங்க, நான் பாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்றேன், நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்றேன், நான் ஊழியத்துக்கு என்ன வாழ்க்கையை கொடுத்து ஊழியம் பண்றேன். நீ என்ன பண்ணாலும் இதுக்கு சக்தி கிடையாது. சக்தி எதுக்கு இருக்குன்னு சொன்னா அந்த சேனைகளின் கர்த்தருடைய நாமத்துக்கு இருக்கு. தாவீது சொல்லுகிறார், நான் சேனைகளின் கர்த்தர் நாமத்தினாலே வருகிறேன், உன்னை வெட்டி உன் கழுத்தை அறுத்து உன் சதையை துண்டு துண்டாக வெட்டி உன்னை கழுவுக்கு போட வேண்டாம் பெலிஸ்தியா. இது மாதிரி இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான், அவனை நான் பரிசுத்த ஆவியை கொண்டு வருகிறேன், பலத்தினால் அல்ல, என் அறிவினால் அல்ல, என் ஜெபத்தினால் அல்ல, என் மத வழிபாட்டினால் அல்ல, என் உபவாசம் கொடுத்தனால் அல்ல, இந்த பரிசுத்த ஆவியை நெருப்பை கொண்டு வருகிறேன், நீ இப்ப எரிச்சு போவன்னு சொல்லு. அவன் உன்னை கண்டு ஓடுவான். எனக்காக சிந்தப்பட்ட, உன்னை தோற்கடித்த, செத்து போன ஆன்மாவை உயிர்ப்பிக்கின்ற இந்த மாசற்ற ரத்தத்தை கொண்டு வர்றேன். இந்த ஆயுதத்தை பயன்படுத்த, ஆயுதத்தெடு. ஆவியானவர் உனக்கு யுத்தம் பண்ண அவர் உனக்கு இறை வார்த்தையின் வாளை தந்திருக்கிறார். வசனத்தை எடு, நாமத்தை எடு, இயேசுவின் ரத்தத்தை எடு, பரிசுத்த ஆவியின் அக்கினியை நீ உச்சரிக்க ஆரம்பி. இப்பவுமே நடக்கும். இப்பவுமே நீ படுக்கையில் எந்திரிப்ப, ஒரு வாரத்தில் எந்திரிப்ப, 7 நாள் இதை பயன்படுத்த ஆரம்பி, ஒரு 3 நாள் பயன்படுத்த ஆரம்பி. உன்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கட்டுகள் அறுந்து விழும். உன் தொழில் நல்லா நடக்கும், உன் வியாபாரம் நல்லா நடக்கும். உனக்கு நஷ்டத்தை அழிவை உண்டு கொள்றவன் எல்லாம் போட்டுட்டு ஓடிடுவான். நீ மறுபடியும் அதே வார்த்தையினால் நாமத்தினால சொல்லு. அவன் நஷ்டப்படுத்தின எல்லாத்தையும் யோபுக்கு ரெட்டத்தனையாக திருப்பி கொடுத்தது போல எனக்கு எல்லாம் ரெட்டத்தனையாக வரட்டும்பா. வர வேண்டிய காரியங்கள், நன்மையான காரியங்கள் தடை பண்ணுற ஆவிகளை கட்டுறேன்னு சொல்லுங்க. எனக்கு காட்டினாரு, உனக்கு வர வேண்டிய இந்த காரியம் கூட நடக்காம அவர் காட்டினாரு. ஏடிஎம்மில் போய் அந்த நம்பர் என் இதை போடுறேன், கொஞ்சம் லேட்டாக போனதுனால அது இனிஷியில் பணம் வரல. அப்போ தான் அந்த அவங்களுக்கு அதிகாரி சொல்கிறான், நீ லேட் பண்ணதுனால உனக்கு இனிஷியல் ரிலீஃப் ஆகலை அப்படின்னு சொல்லி இதையும் சொன்னார். இந்த ஆவியை கட்டு, தடை பண்ணுற ஆவியை கட்டு, உனக்கு வர வேண்டிய சீக்கிரம் தன்னால் வந்து சேருனாரு. இதை கட்டிகிட்டு இருக்கிறேன். இதே மாதிரி இன்னைக்கு நீ எல்லாத்தையும் உங்கள் வீட்டில் நல்ல காரியம், திருமண காரியம் நடக்கலையா, உன்னுடைய தொழிலில் நல்ல காரியங்கள் நடக்கலையா, என்ன காரியம் நடக்கலையோ இந்த காரியத்தை தடை பண்ணுற ஆவியை கட்டு. பிசாசியை கட்டுறேன், உட்காரு, காத்துரு, பல மணி நேரத்தை ஆண்டவர் பார்த்து செலவிட ஆரம்பி. செலவிட்டு அக்னியினால் ஒன்று அழிக்கிறேன், இந்த காரியம் நடக்கும். ஏன்னா இந்த காரியத்தை நடப்பிக்கிறதுக்கு ஆவியானவர் எனக்கு துணையாக இருக்கிறாரு. இயேசு எனக்கு துணையாக பரிசுத்தாவியை தந்திருக்கிறாரு. எனக்கு நல்லது செய்யும்படி, எனக்கு பூர்ணமான கொடைகளை, ஈவுகளை தரும்படி ஆவியானவர் எனக்கு தந்திருக்கிற. ஆவியானவர் எனக்கு நன்மையானது தருவார். என் வீட்டில் நல்லதை நடக்க வைப்பார், என் நிலத்தை விளைய வைப்பார். இந்த பயிர் நல்ல நிச்சயம் விளைஞ்சி இது எனக்கு நல்ல பலனை கொடுக்கும். இதை நானும் என் பிள்ளைகளின் குடும்பம் அனுபவிப்போம். பேச ஆரம்பி. ஆவிக்குரிய வார்த்தையை பேச ஆரம்பி. விசுவாச வார்த்தையை நீ இப்படி பேச ஆரம்பி. இது ஆவிக்குரிய சிந்தை. நீ ஆவிக்குரிய சிந்தையில வாழ ஆரம்பி. உன் பாலான நிலம் வனாந்தர நிச்சயம் செழிப்பாய் மாறும். நீ நீர்கால் ஓரத்தில் நடப்பட்ட மரத்தை போல என்னைக்கும் இலையுதிராமல் எல்லாம் செழிப்போடு இருப்பாய். உன் பிள்ளைகள் நீர்கால் ஓரத்தில் நடப்பட்ட விருட்சங்களை போல செழிப்பாக இருப்பாங்க, ஆசீர்வாதமாக இருப்பாங்க, கொடுக்குறவங்களாக இருப்பாங்க. வியாதியஸ்தர் கட்டப்பட்டவங்களாக இருக்க மாட்டாங்க, கட்ட ஒழுக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. துரத்து, நீ பேயை துரத்து. இந்த ஒரு வேலையை செய்து இயேசு சொல்கிறாரு, ஓ நீ விசுவாசினா பேயை துரத்துங்கிறாரு. உனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கோபத்தின் ஆவியை துரத்துங்கிறாரு, கவலையின் ஆவியை துரத்துங்கிறாரு, பயத்தின் ஆவியை துரத்துங்கிறாரு. இதான் பேய். இந்த பேயை நீ ஓட்டு. முதல்ல இந்த பேய் இருக்கா இல்லையா நீ இப்போ யோசித்து பாரு. இது சொல்லும் போதே உனக்கு தெரியும், ஆமாம் இந்த பேய் தான். இந்த கோபத்தினால தான் குடும்பத்தில் சண்டை வந்துட்டு இருக்கு. பொண்டாட்டியை நான் இழந்துட்டேன், டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டா, பிள்ளைகள் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. இது காரணமே இந்த ஆவி தானே. உன் குடும்பத்தில் உன் பிள்ளைய ஒன்றிருந்து பிரிச்சது இந்த ஆவி தான். உன் பொண்டாட்டியை பிரிச்சது இந்த ஆவி தான். உன்னை பெற்ற தாய் தாப்பனை ஆகோடம் ஆக்குனது இந்த ஆவி தான். கட்டு, துரத்து, துரத்து.
இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், சும்மா கோயிலுக்கு போனேன், சும்மா சிலுவபாதை போனேன், சும்மா சவுக்கூட்டத்துக்கு போனேன், சும்மா ஓசை கொடுத்து போனேன், கன்வர்ஷன் போட இருக்காரு, நீ நினைச்சி சாத்தான துரத்த ஆரம்பி. லெஸ் ஃபயர், ஐக்கினி இறங்குது. இதை பண்ண ஆரம்பிக்கும் போது ஐக்கினி இறங்கும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பியதெல்லாம் கேளுங்கள், கிடைக்கும்னு சொன்னார். இப்போ கிடைக்கும். இந்த ஜெப நேரத்தில் கிடைக்கும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் உங்களுக்கு இப்போ கிடைக்கும். இப்போ அற்புதம் நடக்கும். எந்திரி, படிக்க வேண்டிய எந்திரி. நீ உன் கடமையை செய்ய ஆரம்பி. இதுவரைக்கும் செய்ய முடியாத இந்த காரியங்களுக்கு செய்ய ஆரம்பி, செய்ய முடியும். எந்திரிச்சு நடக்க ஆரம்பி, நடக்க முடியும். நிகழ்ச்சியை பார்க்கும்போது உன்னால் நடக்க ஆரம்பிக்க முடியும். இப்போ அந்த அக்கினி அனுப்புகிறேன். பரிசுத்தாவின் நெருப்பு அக்கினி இந்த நிகழ்ச்சி மூலம் உன் சரீரத்தில் இறங்குது, உன் உடல் ஆவியில் இறங்குது, ஆன்மாவில் இறங்குது, உன் குடும்பத்தில் இறங்குது. இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை பேருக்குள்ள இருந்தும் இந்த ஆவிகள் பூரா வெளியேறுவதாக. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். மாசற்ற வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே இப்பொழுது உன்னுடைய பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கிறேன். தேங்க்யூல. யாதியை உண்டு பண்ணுகிற பிசாசை இப்பொழுது வெளியேறு. யாதியின் கட்டுகள் அறுந்து போவதாக. யாதியை உண்டாக்குற பிசாசை உன் கட்டுகளை அழுக்கிறேன். உன் சங்கிலிகள் அறுந்து விழுவதாக. இப்பொழுது கட்டப்பட்ட மனிதர்கள் கட்டவிழ்க்கப்படுவார்களாக. எல்லா சங்கிலிகளையும் அறுத்தெறிகிறேன் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் இப்பொழுது கட்டவிழ்க்கப்படுவார்களாக. தகப்பனே, உங்கள் மகன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த அதிசயமான நாமம், அற்புதங்களை செய்கிற நாமம் எல்லா பேயின் கட்டுகளையும் இப்பொழுது அறுக்கட்டும். பிசாசின் கட்டுகள் அறுந்து போகட்டும். பிசாசின் கட்டி இருந்த சங்கிலிகள் எல்லாம் அறுந்து விழட்டும். என் உடம்புல இருந்த சங்கிலி எப்படி அறுந்து விழுந்ததோ, எப்படி இந்த பிசாசின் கட்டுகள் அறுந்து விழுந்ததோ, இதே நான் இப்பொழுது விசுவாசிக்கிறேன். இது போல இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற இந்த இதை செய்தியை கேட்கிற அத்தனை பேர் உடம்பிலிருந்து ஆவிகள் வெளியேறு, சங்கிலிகள் அறுந்து விழுகிறது. கட்டப்பட்டவர்கள் கட்டவிழ்க்கப்படுகிறார்கள். இப்பொழுது அற்புதங்கள் நடக்குதுப்பா. நோய் குணமாகுது. கேன்சர் வெளியேறுது. கேன்சர் ஆவி வெளியேறுது. பிரஷர், சுகர் வெளியேறுது. உடலில் இருக்கக்கூடிய எண்ணெய் ஆதிகளாக இருந்தாலும் சரி, தேங்க்யூலா, எல்லாம் வெளியேறட்டும். பிரஷர் நார்மல் ஆகுவதாக, சுகர் நார்மல் ஆகுவதாக. காய்ச்சல், தலைவலி, உடல் வலி, முதுகு வலி, உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை வலிகளும் உங்கள் தழும்புகளால் இப்பொழுது குணமாகட்டும். பிரைஸ்-தி-லார்ட். இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம் பிணி போக்கும் நல் மருந்து. பிரைஸ்-தி-லார்ட். இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம் பிணி போக்கும் நல் மருந்து. இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம் பிணி போக்கும் நல் மருந்து. பிணி போக்கும் நல் மருந்து. நான் சுகமானேன், நான் சுகமானே உன்னியரின் காயங்களால். நான் சுகமானேன், நான் சுகமானே உன்னியரின் காயங்களால். உன்னியரின் காயங்களால். என் நோய்கள் தீர்த்தார், என் நோய்கள் தீர்த்தார் சாபமானே சிலுவையில். என் நோய்கள் தீர்த்தார், என் நோய்கள் தீர்த்தார் சாபமானே சிலுவையில். சாபமானே சிலுவையில். சிலுவையிலே என் நோய்களை எல்லாம் நீர் தீர்த்து விட்டீரப்பா. என்னுடைய பாடுகளை, தண்டனை எல்லாம் சிலுவையிலே சுமர்ந்து தீர்த்து விட்டு சொல்லுங்கள். இதை எப்படி அறிக்கை பண்ண ஆரம்பிங்க. இயேசுவே, நீர் சிலுவையில் சிலுவை பாதையை ஸ்டாப் பண்ணிட்டு சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை சிந்தையில் நிறுத்துங்க. சிலுவை பாதை ஒரு நல்ல வழிபாடு தான். ஆனால் நம்ம சிலுவை மேலே கண்ணை பதிய வச்சிட்டோம். சிலுவையிலே தொங்கிய இயேசுவின் மீது கண்ணை பதியவை. சிலுவையிலே உனக்காக உன் பாடுகளை, பாவங்களை, உன் தண்டனை சுமந்த இயேசுவின் மீது உன் கண்ணை பதியவை. அந்த பெயரை சொல்லு. இயேசுவே, அன்னைக்கு நீ சிலுவையிலே தொங்கி அந்த உடலை பார்க்கிறேன். நான் தொங்க வேண்டிய, என் உடல் தொங்க வேண்டிய இடத்துல உங்கள் உடல் தொங்கியது. நான் பட வேண்டிய வேலையை உங்கள் உடல் பட்டது.
ஆகவே இப்பொழுது என் உடல் விடுதலை ஆகிறது. என் உடலில் இருக்கக்கூடிய கட்டுக்கள் இப்பொழுது அறுந்து போகிறது. என் உடலில் இருக்கக்கூடிய சங்கிலிகள் அறுந்து விழுகிறது. ஏன்னா சிலுவையில் அந்த உடம்புல நீங்கள் அதை பூரா ஏற்றிக்கிட்டீங்க, அதை பூரா தீர்த்து முடிச்சிட்டீங்க, அதை பூரா செஞ்சு முடிச்சிட்டீங்க. இதை அப்படியே அறிக்கை பண்ணுங்க, இதை அப்படியே அறிக்கை பண்ண ஆரம்பிங்க. சிலுவை பாதை பண்ணும்போது இதை அப்படி பண்ண ஆரம்பிங்க. இந்த சிலுவை பாதை, இந்த சிலுவையில் தொங்கி உங்கள் உடலை பார்க்குறேன்னு சொல்லுங்கள். அந்த சிலுவை பாதையில் அந்த சிலுவத்தை பார்த்துட்டு இருக்காத, இயேசுடைய உடலை நினைவு கூறு. அந்த இரத்தம் சிந்தி அந்த இரத்தத்தை நினைவு கூறு. தலையிலிருந்து வடிந்த அந்த இரத்தத்தை நினைவு, அதை உன் மைண்டில் பதிய வை. அது எல்லாம் அந்த சிலுவை போதை பண்ணக்கூடிய எல்லாரும் மைண்ட்லேயும் மனசுலேயும் பதியட்டும். சொல்லு, இப்போ உங்கள் இரத்தத்தினால நான் ஆரோக்கியம் அடைகிறேன். என் நோய் போகுது, ப்ரெஷர் குறையுது, சுகர் போகுது, கேன்சர் மறையுது, கட்டி மறையுது. டாக்டர் சொன்னேன் காப்பாற்ற முடியாது, நீ கடைசி சாகு வரைக்கும் மாத்திரை சாப்பிட்ட நோய் இப்பொழுது என் உடலை விட்டு செயலிழந்து போகுது. இந்த நோயெல்லாம் இந்த பிசாசின்னு துரத்துக்கிற நோயை கொண்டு வந்து ஆவியை வெளியேறிப்போ. செத்து போன என் நரம்புகள் பலனடையட்டும், செயலிழந்து போன என் உறுப்புகள் இப்பொழுது உயிரடையட்டும், சரீர மண்டலங்கள் இப்பொழுது பலனடையட்டும். சொல்லுங்கள், உங்கள் நாமத்தினால என் சரீர மண்டலங்கள் பலனடைவதாக, உங்கள் நாமத்தினால சேர்ந்த எலும்பு மண்டலங்கள் பலனடைவதாக, குறைச்சு போகிற எழுத்துட்டு போகிற இந்த கையெல்லாம் நேரம் நிமிருவதாக. நீ சொல்ல ஆரம்பி, பேசு. விசுவாசத்தோடு நீ பேசினா அது அப்படியே நடக்கும். கடுகளில் விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெய்து சமுத்திரத்தோடுன்னு சொன்னார். ஆண்டவர் உங்கள்கிட்ட என்கிட்ட எதிர்பார்க்குற ஒரே ஒரு காரியம் விசுவாசத்தை மட்டும்தான். என் மேலே, என் நாமத்து மேலே, என் பாடுகள் மேலே நீ விசுவாசம் வைக்கிறேன்னா இப்போ சொல்லு. எந்திரிங்கிறாரு, எந்திரிச்சு நடங்கிறாரு. நோயை பார்த்து வெளியில் போன்னு சொல்லுங்கிறாரு. சொல்லு, துரத்து. நோயை கொண்டு வந்து ஆவியை வெளியேறு, நோயை வெளியேறு சொல்லு. இந்த மேரேஜ் சிஸ்டர் சொன்னாங்க, ஒரு நாள் டாக்டர் சொன்னார், நீ இதோடு என்ன செய்த முடிய போகிறேன்னு. அன்னைக்கு சொன்னேன், இவன் சொல்கிறதெல்லாம் காட்டி நீ என்ன பண்ணிருக்க, எந்திரி, இதை இப்போ சாப்பிட ஆரம்பின்னு சொன்னேன். அன்னையிலேருந்து எனக்கு அது ஒன்றுமே இல்லைன்னா விசுவாசம் தான். டாக்டர் இதெல்லாம் அவிவிசுவாசம். இது சாத்தான். டாக்டருங்கிறது சாத்தானுடைய தூதுவன், சாத்தானுடைய வேலைக்காரன். அவன் மாம்ச சிந்தை தான் சொல்லுவான். எனக்கு இந்த டாக்டர் சொன்னார் 3 நாள் கழிச்சு தான் சொல்ல முடியும், 3 நாளைக்கு அப்புறம் தான் அவர் நிலைமை என்னன்னு சொல்ல முடியினாரு. ஆனால் அந்த நான் சொன்னேன், இந்த டாக்டரை நீங்கள் ஆளுகை செய்யுங்க, இந்த டாக்டருக்கு அரசு வரட்டும், இந்த டாக்டரில் நீங்கள் தான் எனக்கு இப்போ டாக்டராக வைத்தியம் பண்ணுறேன்னு சொன்னீங்க. அந்த டாக்டர் தான் சொன்னார், நான் பண்ண வைத்தியம் இல்லை, உங்கள் கடவுள் மிகப்பெரிய அற்புதத்தை மிரக்கல் பண்ணியிருக்கிறாரு. இந்த மிரக்கல் தான் இன்றைக்கி நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க, இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுறீங்க. 3 நாள் சொன்னது 1.5 நாளில் டிஸ்சார்ஜ். நீ என்ன செய்ய, ரூமுக்கு போகலான்னு என்ன செஞ்சார், என் ரூமில் வந்து தங்க வச்சு மறுநாள் அன்னைக்கு சாயங்காலமே வீட்டுக்கு போ அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இப்போ அன்னைக்கு பார்த்து டெஸ்ட் பண்ணி பார்த்து சொன்னார், 7 புள்ளி இருந்த அந்த பிளட்டில் இருந்த இது உப்பு 4 புள்ளியாக குறைஞ்சிருச்சு. 1.1 தான் குறையணும். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ரிப்போர்ட்டை பார்த்துட்டு பழைய ரிப்போர்ட்டை கொண்டா எங்கேருந்து காட்டிட்டா பார்த்துட்டு சொல்கிறாரு, இந்த ரிப்போர்ட்டு அந்த ரிப்போர்ட்டை நான் பார்க்கும்போது முதல் நாள் எடுத்த ரிப்போர்ட்டு 7 புள்ளி, இப்போ பார்க்குற ரிப்போர்ட்டு 4 புள்ளி குறைஞ்சிட்டு. இது ஒரு மிகப்பெரிய அதிசயம். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, எனக்கு என்ன நடக்குன்னே தெரியல அப்படின்னாரு. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நல்ல கரைகளுக்கு நல்ல கை தளத்தோடு பேசலாம். இந்த அற்புதத்தை இன்றைக்கி உனக்கு செய்வார். இது 8 நாளையில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த மிராக்கல் அற்புதம் இன்றைக்கி உங்கள் உடம்புல நடக்க போகுது, உங்கள் சரீரத்தில் நடக்கும்னு சொல்கிறேன். நிகழ்ச்சியை பார்க்கும்போதே நடக்கும்னு சொல்கிறேன். நடக்கும். என் விசுவாசத்தினால் நடக்கும். நான் விசுவாசிக்கிறேன். இந்த விசுவாசத்துக்காக நடக்கும். தேங்க்யூலா. உங்களை நேசிக்கிற அன்பின் சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் முழங்கால் படிட்டு தலைக்கு மேல் கரங்களை கொப்பி அவரை நாம் தொழுது கொள்வோமா. உங்கள் காயங்களால் எங்களை குணப்படுத்தியும் காயங்களை முத்தம் செய்கிறேனப்பா. எங்கள் பாவத்தையும் சாபத்தை நீக்கி பிசாசை துரத்தி எங்களை இப்பொழுது ஒரு பரிசுத்த ஆவியினால் ஆள் கொண்ட எங்கள் பரலோக தோப்புனை முத்தம் செய்கிறேன்னு சொல்லி அப்படி முத்தம் செய்ய ஆரம்பிப்போமா. தொழுகை ஒரு மிகப்பெரிய அற்புதமான சக்தி, கடவுளுக்கு பிரியமான ஒரு ஆராதனை. ரோமர் 13 சிலர் தொழுது கொள்ளுகிறவர்கள் திருப்தி அடைகிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள். இவருடைய நாமத்தை சொல்லி ஒரு அப்பா பிள்ளைங்கிற ஒரு பாசத்தோடு நாம் தொழுது கொள்ளும்போது பெரிய பலன், பெரிய வழிபாட்டிலே ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு தொழுகை. எனக்கு இன்றைக்கி முடியாத ஒரு உடல்நிலை தான், ஆனாலும் தொழுகையை என்ன செய்யக்கூட முடியல அப்படின்னு இருக்கக்கூட மான் சேர்ந்து இருக்கக்கூட போய் தொழுதுட்டு வந்தேன். அதனால் இன்றைக்கி நிறைய பேர் தொழுகையை அன்று பண்ண மாட்டேங்க, தொழுகையை பற்றி அறியலை, தொழுது அதுக்கு அனுபவம் இல்லை. நானும் இந்த திருத்தலத்தில் உள்ளவங்களும் அதை அனுபவிச்சுட்ருக்குறோம். இன்னொன்று இந்த தேவசாய நிகழ்ச்சி பார்க்குற அன்பு நெஞ்சங்களுக்கு, நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நான் கேட்குற ஒரு ரிக்வஸ்ட், ஒரு வேண்டுகோள் என்னென்னா, நம்ம ப்ரூஃபில் இருக்கிறோம்,
குரூப்பில் இருக்கிற நீங்கள் எல்லோரும் குரூப்பாகவே இப்படி உட்காந்து நீங்கள் என்ன பண்ணணுங்கிறது நான் சொல்லிடுறேன். குரூப்புகள் இதில் வளரணும்னா ஆவியில் வளர்ந்து நீங்கள் கைகளை ஓட்டி நோய்களை குணமாக்கி இந்த திருச்சபைக்கு சாட்சியாக இருக்கணும்னு சொன்னான், சபைக்கு சாட்சியாக இருக்கணும்னு சொன்னான். சபையை தாண்டிய வழிபாடு, அனுபவம், காத்திருப்பேன். நீங்கள் குரூப்பாக என்ன செய்யுங்க, குரூப்பில் இருக்கிறவங்க 4 பேரோ 10 பேரோ 50 பேரோ இப்படி கூடி உட்காந்து இந்த பாட்டு பாடி மியூசிக் போட்டு கைதட்டி இந்த மாதிரி இது பண்ணுறது, இந்த மாதிரி இந்த சபையில் நடக்கிற மாதிரி இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு கண்ணை மூடி குருமுத்தியை தூக்கி இப்படி 2 கையும் மேல் நோக்கி உயர்த்தி ஒரு 1/4 மணி நேரம் இருந்து பாருங்கள். பொத்து கீழே விழுவீங்க. ஆவியில் உங்கள் ஆவி உள்ளே பேச ஆரம்பிக்கும். நான் நடத்தக்கூடிய முன்னாடி இந்த ஜெபக்கூட்டங்களில் குழுக்களில் இப்படி நடப்பேன். யூத்து பிள்ளைங்களுக்கு அப்படி அவங்கள கையை வைத்து நிப்பாட்டி வச்சுருப்பேன். பொத்துன்னு விழுவாங்க. அந்த நேரம் தான் துண்டை தூக்கி போட்டுன்னு அத்தனை கீழே விழுந்துடும். ஒரு குறிப்பிட்ட நேரம் உங்கள் உன்னத வல்லமைக்காக உங்கள் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்துக்கு ஒரு சில நாட்கள் ஏதாவது பெண்ணுக்குன்னு இதை சொல்லுவார். நான் டெய்லி காலையில் அப்படி போய் கரங்களை உயர்த்தி முழங்காலில் நின்று அந்த வல்லமைக்காக நிற்போம். அந்த வல்லமை நிரப்பி வைக்கினால் நான் என்னுடைய ஆவியான என்ன பயன்படுத்திட்டு இருக்கான்னு சொல்லுவார். கேத்ரின் குல்மான் மிகப்பெரிய பவர்ஃபுல் ஊழியக்காரி, ஒரு லேடி தான். ஆள் பார்த்தா ஊழியர் தான் இருப்பாங்க. அவங்களுடைய நான் வந்து நின்றுட்டு பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தார்கள், ஆவியான வந்திருக்காருன்னு சொன்னால் அத்தனை கூட்டம் பண்ணிச்சு. அற்புதங்கள் அப்படின்னோட காரணம் என்னென்னா மௌனமாக இருக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி பாட்டு பாடு கை ஒர்ஷிப் பண்ணுறதே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த அல்லேலூயா அல்லேலூயா அது நைஸாக ஆவியில் அப்படியே பண்ணிகிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா அந்த பலி நீ ஆவியை செயல்படுத்தும்படியாக அப்படியே கையை வைத்து அப்படியே நில்லுங்க. குடும்பமாக கூட புருஷன் முண்டாட்டி பிள்ளைகளை நீங்கள் இப்படி பண்ணலாம். நம்ம குரூப்புகளுக்கு இணைஞ்சி நீங்கள் இப்படி வாரத்தில் ஒரு 2 நாள், ஒரு 3 நாள், இல்லை டெய்லி கூட ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு 1 ஹவர் இந்த மாதிரி அந்த அப்போஸ்தலர் வழக்கம் போல் ஜெப வேலை நேரத்தில் கூடி அவங்க அந்த வல்லமையில் நிரம்பி ஆவியில் நிரம்பி பல பாசைகளை பேசி அவங்க அந்த தீர்க்க தரிசனங்களை உரைச்சி மரங்களை பயன்படுத்தி எப்படி ஆதி சபை வளர்ந்ததோ, இதுபோல் இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய இந்த தூயாவி திருத்தலத்தினுடைய நீங்கள் கடவுளுடைய ஆவியானவருடைய பிள்ளைகள், நீங்கள் ஒரே தாய் பிள்ளைகளாக கூடி நமக்கு மதம் முக்கியம் இல்லை, மதம் பெருசு இல்லை, அந்த மதம் இந்த மதம் நமக்கு வேண்டாமே வேண்டாம். நான் ஆட்சிக்காரன் தான், ஆனால் மதத்தை நான் பெருசுப்படுத்தலை. நாமெல்லாம் அப்படி ஒன்று சேர்ந்து கூடி இந்த குரூப்பெல்லாம் சேர்ந்து கூடி நீங்கள் இருக்கிற வீட்டில் நாங்கள் நம்ம கோயிலில் எப்படி பண்ண ஆரம்பிங்க. சாமியார் என்ன சொல்லுவார், நான் சிதம்பரம் அங்கே சிதம்பரத்தில் அப்படி தான் பண்ணேன். எங்கள் ஊரில் ஆவணாங்குளத்தில் இப்படி தான் சிஸ்டர்ஸ் கான்வென்ட் அந்த ஆஸ்பத்திரியில் ஒரு சிஸ்டர் எனக்கு உதவியாக இருந்தாங்க. அவங்களோட போய் அந்த ஆஸ்பத்திரியில் ஒரு ரூமில் ஒரு 10 பேர் நாங்கள் வாலிவங்க சிஸ்டரு, நான் அது பாத்திமா சிஸ்டர் ஒரு சிஸ்டர் உண்டு. எல்லாம் சேர்ந்து என்ன செய்வோம்னா ஜெபம் பண்ணுவோம். ஆவியில் நிரப்பி அப்படி தான் வளர்ந்தோம். இது மாதிரி நீங்கள் நினைச்சிங்கன்னா நம்ம கத்தோலிக்கர்கள் இப்படி சிஸ்டர்ஸ் இதில் ஆர்வமாக இருக்கிறாங்கன்னா அவங்களோட அப்படியே காங்கிரிகேஷனில் நினைச்சிங்க கூடி இந்த மாதிரி பாட்டு பாடிட்டு மற்ற அந்த நம்ம வழிபாடுகளை செஞ்சிட்ருக்காங்க. இதெல்லாம் 1ஆம் கிளாஸ் தொடக்க நிலை. நான் சொல்கிறது நீங்கள் இப்போ காலேஜ், நீங்களாம் இப்போ மனம் திரும்பி கடவுளோடு ஆகிட்டீங்க, கடவுளுடைய ராட்சியத்துக்குரியவங்களாக ஆகிட்டீங்க. ராட்சியத்தை பயன்படுத்தி ஆவியில் நிரம்பி பேயை ஓட்டுங்க. அந்த ஊரில் என்னென்ன ஆவி வேலை செஞ்சுட்டு அந்த ஆவியில் கட்டுங்க. ஆவியான வெளிப்பாடு கொடுக்குற அந்த வெளிப்பாட்டு அந்த ஆவியில் கட்டுங்க. இப்படி அதேமாதிரி பெந்தைய சபையில் இருக்கிறதுனா நீ வேறு எங்கேயும் போக வேண்டாம், அதிலே போயிட்டேன். ஆனால் அங்கேருந்து இந்த மாதிரி பண்ண ஆரம்பி கூடி சும்மா பாட்டை பாடிக்கிட்டு அந்த இதுக்காக ஜெபம் பண்ணுதோம், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுதோம், இவங்களுக்காக ஜெபம் பண்ணுதோம், அவருக்கு ஊழியத்துக்காக இப்படியெல்லாம் விடு, இதெல்லாம் அவருக்கு தெரியும். அது நீ சொல்லி தான் அவர் கேட்குறாரோ. இப்படி காத்திருந்து அந்த வல்லமையை பெற்று அந்த வெள்ளத்தில் நிறைஞ்சி ஆவியானவர் உனக்கு என்ன ஜெபம் பண்ண தூண்டுறாரோ அதன் பிறாரு ஜெபம் பண்ண அப்படி பழகுங்க. பாருங்கள், எழுப்புதல் கண்ணால் வரும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதித்து நிறைவு சொல்கிறேன். பிரைஸ் எல்லாம்.